ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வந்துட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன். அதை இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது முடிஞ்சால் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் செஞ்ச ஒரு முயற்சிக்கு நானே வந்துட்டு யூடியூப்பை பார்த்து தான் வந்துட்டு நான் செஞ்சுருந்தேன். ஒரு 2 ஸ்பீக்கரை மட்டும் கார் ஸ்பீக்கரை மட்டும் வச்சுருந்து ஒரு ஆடியோ அந்த போர்டு ஒன்று வாங்கிக்கிட்டு, அப்புறம் அந்த 18650 அந்த பேட்டரி சொன்னேன், அதில் ஒரு 2 பேட்டரி வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் மற்ற ஒயரிங் ஜாமான் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதே வந்துட்டு ஒரு அலுமினியம் இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி அவுட்ரு கோட்டிங் இருக்கும். சார் இப்போ மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் சைடு வந்துட்டு அலுமினியம் கோட்டிங் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த எப்படின்னா அந்த கார்ட்போர்டோட வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நான் அதில் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். என்கிட்ட மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சுருந்தேன். ஸோ அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அது அந்த செஞ்ச அந்த பீஸை வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறேன், அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை. இதுதான் அந்த ஸ்பீக்கர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்டில் செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு இந்த கார் ஸ்பீக்கர் 2 பார்த்துருப்பீங்க. இந்த சைடு டோரில் வைக்கிற ஸ்பீக்கர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த ஆடியோ போர்டுன்னு சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல. இதுக்கு பேர் MP3, அதை ப்ளூடூத்து சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவிட்சு, டிசி சுவிட்சு, சின்ன சுவிட்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு சார்ஜ் போடுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பின் ஒன்று நான் இது எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம USB C டைப் அந்த இதுதான் வந்துட்டு இதில் கொடுத்துருங்க நான் போட்டிருக்கிறது சார்ஜிங்கில். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு கரெக்டாக வச்சு அதை கம்மை வச்சு ஒட்டினோம்னாலும் வந்துட்டு பிடிங்கிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு அவுட்டரில் நான் வர்ற மாதிரி வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கனெக்டர் இது. சரி, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உள்ளே போய் நான் இதை கலட்டி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே வந்துட்டு நான் அவுட்டரில் ஸ்க்ரூ போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரூ இந்த இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளனா நான் இந்த இதை எப்படி நான் ஃப்ரேமை லாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ போட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக விட்டுட்டேன். அதை ரொம்ப நாளாக அது யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த சார்ஜிங் போர்ட் இந்த உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், C டைப் சார்ஜிங் போர்ட் நம்ம மொபைலுக்கு போடுறது இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருந்து இந்த சைடில் வச்சு நான் கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த க்ளூ கண்ணை வச்சு ஊட்டி இந்த கீழே வச்சுருந்தேன். இப்படி வச்சுட்டு கீழே வச்சுட்டு க்ளூ கண்ணை வச்சு ஊற்றிட்டு அதுக்கு மேலே வச்சுருந்தேன். இந்த இதை போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அமுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே ஓடி போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதை கழட்டி மாட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சரி, அந்த பிரச்சனை எதுக்கலான்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து இந்த பின் கனெக்டர் கிடந்துச்சு வீட்டில். ஸோ இதை எடுத்து அந்த C டைப்பில் வந்துட்டு கனெக்ஷன் பண்ணி இதை பார்த்திங்கன்னா அவுட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த சார்ஜர் போடுற மாதிரி. ஸோ அதை எடுத்து இப்போ அது போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஒட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது என்ன காரணம் அப்படின்ட்டு. வாங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த 2 ஸ்க்ரூ மட்டும், இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன் டாப்பில், அதே மாதிரி இந்த பாட்டமில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ இதை கலட்டி உள்ளே நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அதை கழட்டிட்டேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்க்ரூ போட்டிருந்தேன், 2 ஸ்க்ரூ போட்டிருந்தேன். ஸோ இது அந்த C டைப் அந்த சார்ஜர், நம்ம ஃபோனுக்கெலாம் போடுற சார்ஜர் இருக்கிறதுங்களா, அது போடுறதுக்காக வந்துட்டு இதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த செட்டப் இதுதான் வந்துட்டு ஸ்பீக்கரோட செட்டப்பு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக்கில் வந்துட்டு பேனல் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஸோ 2 ஸ்க்ரூ போடுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இதே அந்த க்ளூ கண்ணு மாதிரி அதை க்ளூ கண்ணை வச்சு ஸோ இதில் வந்துட்டு அப்படியே ஒட்டுறதுனால நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்துட்டு டைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு சில ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன். இங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியுங்க. இங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்துட்டு போட்டு நான் இதை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன், நிறுத்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் அது தான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னாலும் தெரியும். ஸோ இங்கே அதே மாதிரி நல்லா பார்த்தது அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த ப்ளூடூத்து அந்த மாடல் இது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது ஆடியோவுக்கு வர அந்த
அந்த விஷயம்லாம் இருக்குது, இதில் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. ஸோ இதெல்லாம் எனக்கு சரியாக சால்டர் வைக்க தெரியாதனால அப்படியே சும்மா வச்சுருக்கேன். ரெண்டும் வந்துட்டு கனெக்ட் ஆகக்கூடாது. சால்டர் வைக்கிறப்ப இந்த ஒயரோட இந்த ஒயர் வந்துட்டு கனெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா எஃப்எம்க்கு உள்ளது. ஸோ இது மட்டும் நான் போடாமல் வச்சுருக்கேன். அதை வேணால் நான் அப்புறமாட்டி நான் எப்படின்ட்டு நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து சுவிட்சுக்கான கனெக்ஷனு. ஸோ இது எல்லாமே கொண்டாந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு சார்ஜிங் போர்டு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் சி டைப்பு இருக்குது. ஸோ இந்த கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இதோட அவுட்டை வந்துட்டு வெளில வந்துருக்கேன். இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ எப்படி உடுக்க அந்த மேளத்துலலாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இது சின்ன ஒரு இது மாதிரி. ஸோ அது மாதிரி இருந்தனால இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே இதை அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு மேலே க்ளூ கன் சும்மா போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18650 பேட்ரி. இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 18650 பேட்ரி. ஆனால் இதை நான் வந்துட்டு உள்ளே ஒரு ஒரு இது என்னது கார்ட்போர்டு வச்சு நம்ம அட்டைப்பெட்டியெல்லாம் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த போர்டை வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு டேப்பை வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே க்ளூ கன்னை வச்சு இங்கே ஒட்டிட்டேன். அதே மாதிரி இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்துட்டு இந்த ஆடியோ போர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேம் அப்படின்ட்டு போட்டு ஏதோ ஒரு மாடல் ஒன்று வரும், அதை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த இதில் நான் வீடியோ போடுறப்ப கொடுக்குறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்துட்டு இந்த ஆடியோ, ஸோ இதுக்கான அது ஆடியோ அவுட் எல்லாத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணிப்போமா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர், இது வந்து நம்ம கொடுக்குற பவருக்கு உள்ளது. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அந்த காருக்கு வைக்கிற டோர் ஸ்பீக்கர் இது. ஸோ இது வீட்டில் கடந்த நான் இது எல்லாமே நான் இங்கே இருந்ததை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். ஸோ இதோட மாடல் எல்லாமே வந்து நான் இது பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்துட்டு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது இந்த ஒயரை கனெக்ட் பண்ணலை, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயரும் கனெக்ட் பண்ணலை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது நல்லா ஒர்க் ஆகுறது தெரியுங்க. ஸோ நல்லா சவுண்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். என்னோடய சிஸ்டத்தோடு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு கேபிள். ஸோ இதுவும் என்கிட்ட நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது வந்து வீட்டில் கடந்தது. என்கிட்ட இருக்கிற பொருள்களை மட்டுமே வச்சுருந்து செஞ்சுட்டேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வாங்கினேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒயர்ஸு, சால்ட்ரு எண்ணெய், மீட்ரு, ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் எப்படி கேட்குது எனக்கு தெரியல. இதை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுறப்ப. அதே மாதிரி ப்ளூடூத்லேயும் நல்லாவே இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ளூடூத்தில் போடுறப்பையோ இல்லை ஆக்ஸில் போடுறப்பையோ ஒரு சில நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு கட் ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கல. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா உள்ளே அந்த சார்ஜிங் போர்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் 1 ஆம்ஸில் போட்டிருக்கிறேன். ஸோ 1 ஆம்ஸ் இல்லாமல் அது வந்து 2 ஆம்ஸில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. என்னென்னா நான் ஒரு முன்னாடி உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எப்படிங்கிறது நான் போடுறேன். ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ஸோ இது ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் இதை எடுத்து இது பண்ணேன். ஒருவேளை இது வீடியோ நான் எப்படி செய்யணுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் அதை செஞ்சு இன்னொரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு கமெண்ட்டில் எனக்கு வந்து மெசேஜ் லீவ் பண்ணுங்கள், நான் போட்டு வரேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நான் ப்ளூடூத்தில் ஆன் பண்ணுறேன்னா
The Bluetooth device is ready to pair. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளூடூத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூடூத் டிவைஸ் போட்டிருக்கேன் இதில். ஸோ சிஸ்டத்துலேருந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். சிஸ்டத்துலேருந்து இதில் ப்ளூடூத் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிடி அப்படின்னா ப்ளூடூத் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் எப்படி இப்போ நான் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take it to your hands and play your own hands can land your own brand and down. I feel like ஓகே, ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு நான் முதல்ல செஞ்ச ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு. சால்ரிங்க அதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் யூடியூப் பார்த்தே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதில் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதும் நான் செஞ்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் செஞ்சப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தண்ணி பட்டாவோ இல்லை ஏதோ எங்களுக்கு வெளியில் போய் டக்குன்னு வைக்க முடியாது. ஈரமாகிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கே தெரியும் உள்ள ஐசி போர்டெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போர்டு வந்துட்டு ஒன்றும் பெரிய ரூபாயெல்லாம் இல்லை. ஸோ 60 ரூபா, 50 ரூபா, 39 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன் அந்த போர்டு. ஆடியோ போர்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃபேம்னு சொல்கிறது. அப்புறம் அந்த 186 பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன், செலக்ட் பண்ணி அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதோட பை லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது அதுதான். நான் ஸ்பீக்கரை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தது தான் கார் ஸ்பீக்கரு. அந்த இதை எடுத்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி சார்ஜிங் மாடல் அது எல்லாமே அதே தான். ஸோ ஆடியோ போர்டு அந்த மாடல், ப்ளூடூத் மாடல், ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினது தான். ஸோ இதுக்கு ரிமோட்டோடலாம் வந்துச்சு. அந்த ரிமோட் வந்துட்டு இப்போ பேட்ரி இல்லாமல் அது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நாள் விட்டதுனால வந்து அது வெளியில் கிடக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணல. நான் அப்படி கையிலே வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்கிறேன்னா அங்கேயே வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஸோ இது மாதிரி இது செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் இதோட மேக்கிங் வீடியோ எப்படி இருக்குது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வேணால் நான் உங்களுக்கு வேணால் அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாள் செஞ்சு. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா பார்த்து விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி.